இப்போ நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க, நீங்களும் வச்சுருக்கீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் யுவர் வெப்சைட்? இன்றைக்கும் பல திருமண தகவல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமையும் செயல்படுறவங்களும் இருக்காங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே இப்போ ஓரளவுக்கு இன்டர்நெட் வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய சேவை என்பது பல விதத்தில் ஒரு மாறுபட்டது. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன் பர்சன் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னு சொன்னால் கூட அவள் இஷ்டத்துக்கு அவள் பண்ண முடியாது. எல்லாம் எங்கள் மூலியமாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் மோர் ரிலையபிலிட்டி. மாற்றங்கள் சின்ன சேஞ்ச். இப்போ நாளைக்கு சம்பளம் 50,000 இருக்கலாம், என் பையனுக்கு 60,000 இப்போ கூடி இருக்கும். அதே சமயத்தில் பையன் பிஏன்னு படிச்சுட்டு அவன் ஒன்று போட்டிருந்தான்னா மற்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிஏங்கிற அடிச்சா எம்பிபிஎஸ்னு போட்டு கூட அவன் பண்ணிக்கலாம். இது யாரும் கேள்வி கேட்பான்னு பண்ண முடியாது. ஆனால் எங்கள்கிட்ட என்ன பிஏன்னு போட்டு எப்படி எம்பிபிஎஸ்னு எப்படி மாற்ற முடியும்னா நாங்கள் கேள்வி கேட்போம் இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்ன கேட்டிங்கனாக்கா, we are service oriented. We take only nominal charges for சென்னை சாய் சங்கரா மெட்ரிமோனியல்ஸ். அதோட முக்கியமான விஷயம், இந்த ஹிந்துஸில் மற்ற கேஸ்ட்லாம் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் டோட்டலாக ஃப்ரீ சர்வீஸாக பண்ணுறோம். சென்னை சாய் முருகா மெட்ரிமோனியல்ஸும் சென்னை சாய் துணை மெட்ரிமோனியல்ஸும். ஓகே. இது ஒரு முக்கியமான அம்சம். மூன்றாவது ஒரு முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா, இப்போ இன்டர்நெட்டில் போட்டால் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு கண்ணாப்பினா கால்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இதுக்காக என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட் சிஸ்டம்னு வச்சுருக்கோம். இதுவும் சில வெப்சைட்ஸில் பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. டு என்ஷூர் ப்ரைவசி we have got a password system because of which people cannot just either contact people. எல்லாரையும் பார்க்க முடியாது. ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்து கான்டாக்ட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு தெரிஞ்சா கண்டிப்பாக. நாலாவது சிறப்பு அம்சம், விவசாயம் ஒன்லி ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் மட்டும் தான் கொடுப்போமே தவிர அட்ரஸை நாங்கள் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஸோ இதெல்லாம் பலவகையான சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ப்ரொஃபஷனல் அப்ரோச் வித் எ பர்சனல் டச், இதுதான் என்னுடைய மோட்டோவாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆக ஒரு பெண்ணோட டீட்டெயில்ஸையோ பையனுடைய டீட்டெயில்ஸையோ வெப்சைட்டில் கொடுக்குறதுல இவ்வளவு கவனிக்க வேண்டியிருக்கு. சென்னை சாய் முருகா சாய் துணை எல்லாத்துக்குமே ஒரு ஐடி ப்ரூஃப் வேறு கேட்டு வாங்குகிறோம். அதாவது விலாசத்துக்கு ஒரு ப்ரூஃப் வேறு கேட்டு வாங்குகிறோம். ஓகே. இதெல்லாம் எதுக்குன்னா, இன்னும் இன்டர்நெட்னாக்க உடனே கொஞ்சம் ஏதாவது நம்பத்தகுந்த குறைவாக இருக்குமே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறே அப்படின்னு கேட்டாக்க, இதுக்காக இதெல்லாம் எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த நம்பகத்தன்மை உறுதி செய்கிறதுக்கு எங்களால் முடிந்த விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வெரி குட். உண்மையிலேயே மற்ற அமைப்புடைய வெப்சைட்டுக்கும் உங்களுடைய அமைப்பின் வெப்சைட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுவும் ரொம்ப செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் தைரியமாக உங்கள்கிட்ட பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற அளவுக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 or 2 திங்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு இன்கம் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் நான் 10,000 சம்பாதிக்கிறேன் எங்களை பதிவு பண்ணுவேலாம் கேட்பாங்க. கொஞ்சம் என்ன கேட்டால் 10,000 8,000 இந்த காலத்தில் உங்களுக்கு அரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா? அது வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, ஒரு 30,000 இன்கம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அதே மாதிரி சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் மாற்றுத்திறனாளிகளில் ஒரு 15,000 ரீசனபிள் இன்கம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் எல்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு ரீசனபிளாக ஏதோ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். ஆமாம். அண்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ தாராளம் போட்டுக்கலாம். அது ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவளுக்கு எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதோட இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால், எங்கள் வெப்சைட்டு ரொம்ப சிம்பிள் அண்டு டிரான்ஸ்பரண்ட் சொல்கிறோம் இல்லையா? உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்குது, வெளிப்படைத்தன்மை. பஞ்சாப் கேசன் நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறேன், உங்கள்கிட்ட எங்களுக்கு அந்த முதலியாரில் எவ்வளோ அலைன்ஸ் இருக்குது எங்களுக்கு சொல்ல முடியுமான்னா, போய் யார் வேணால் பதிவு பண்ணாதவா கூட பார்த்தாக்க அதில் பார்த்து எடுத்துக்க முடியும். எவ்வளோ முதலியார் அலைன்ஸ் இருக்குது, எந்த ஏஜில் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பதிவு பண்ணாதவா கூட ஓரளவுக்கு பார்த்து அவளுக்கு கிளியராக கொடுக்குற அளவுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே அவர் வெப்சைட் இஸ் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட். வெரி குட், வெரி குட். டிரான்ஸ்பரன்சிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறோம். ஸோ ssmatri.com, சாய் முருகா matri.com, சாய் துணை matri.com, இந்த 3 .coms இருக்கேன். இது மூலயமா நிறைய கல்யாணம் நடந்துட்டுருக்கு, இன்னும் நிறைய நடக்கும். நல்ல மகிழ்ச்சியான செய்தி. வெப்சைட் திருமணத்துக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குங்கிறத உங்கள் மூலமாக நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படியே பிருந்தாவனத்தில் வாழ்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்வாங்க, அதில் சந்தேகமே இல்லை. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ
ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. டரடடை, டரடரடை, டரடை. எப்படி சார் பொருத்தமாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு? இதெல்லாம் சினிமாவில் தான் மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு இந்த பொருத்தமான பாட்டை போடுவாங்க. அதை மாதிரி நீங்கள் நல்ல நல்ல பாட்டுகள், அதுவும் பழைய பாட்டுகள், காலத்தால் மறக்க முடியாத பாட்டுகளை பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.